சூசன் அருந்ததி ராய் கடந்த ஒரு வாரம் 10 நாளா மிகப்பெரிய விவாதத்துக்குரிய நபரா ஆயிருக்காங்க. இவங்கள பத்தி உங்களுக்கு அநேகமா கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பிரபலமானவங்க பல விதத்துல. அவங்க எந்த இடத்துல ரொம்ப பிரபலமானாங்க அப்படின்னா, புக்கர் பிரைஸ் அப்படின்னு உலக அளவுல ஒரு மிகப்பெரிய பிரைஸ் லிட்ரேச்சருக்கு, இலக்கியத்துல. இலக்கியன்றதை விட நாவல் ஸ்டோரி ரைட்டிங் அந்த மாதிரி இதுல அது மிகப்பெரிய அளவிலான பிரைஸ் அது. அந்த பிரைஸ் இவங்களுக்கு 1997 கொடுத்துருக்காங்க. கிடைச்சது அவங்களுக்கு. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற அவங்க எழுதின நாவலுக்கு அந்த பிரைஸ். அருந்ததி ராய்னு பரவலாக அறியப்பட்டவர். இது காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அந்த புஸ்தகத்துக்கு தான் கொடுத்தேன். அந்த புஸ்தகத்துல ஸ்டோரி சில கான்ட்ரவர்சி அதுக்கப்புறமா வந்தது. என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா நாவலே கிடையாது, அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால அது ஆட்டோபயோகிராஃபியா இருக்கு அப்படின்னாக்க, இவங்களுடைய மதர் ஒரு கேரளா கிறிஸ்டியன், அங்கிருந்து வந்தவங்க. ஆனா ஃபாதர் ஒரு பெங்காலி. அவர் இந்த டீ பிளான்டேஷன் அப்படிங்கிற இடத்துல, டார்ஜிலிங் இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் அந்த இடத்துலலாம் அவர் இருந்தார். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பிறந்த மகள் தான் இந்த அருந்ததி ராய். உங்களுக்கு இன்னொரு கனெக்ஷன் உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இவங்களுடைய ரிலேஷன் அப்படின்னு பார்த்தேன். அதாவது சொந்தத்தில் இருக்கிறவர் ஜேம்ஸ் விக்டர் பிரணாய் ராய் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் என்டிடிவியினுடைய ஓனர். அவரும் அவருடைய ஒய்ஃப் ராதிகா ராய்னு, அவங்க 2 பேரும் ஓனராக இருந்தாங்க. நம்ம இப்போ அந்த விஷயத்துக்கு போகாமல் அருந்ததி ராய் விஷயத்துக்கு வந்தோம்னாக்கா, இது அவங்களுடைய பேக்ரவுண்ட். அவங்க அம்மாவே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு அறியப்பட்டவர். அந்த காலத்துல இருந்தே அறியப்பட்டவர். இப்பவே அருந்ததி ராய் 1961 பிறந்தவங்க. கிட்டத்தட்ட 62 வயசு வரைக்கும் ஆகுது அவங்களுக்கு. என்னதுனால அவங்க இப்ப திடீர்னு ஒரு சச்சரவுக்கு உள்ளான பெண்மணியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய சார்பு நிலை தான் முதல்ல. அவங்க ஆக்டிவிஸ்ட். எப்பவும் பழைய ஆக்டிவிஸ்ட் சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப குறிப்பா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, அக்டோபர் மாதம் 28 நினைக்கிறேன் 2010 காஷ்மீர்ல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஆசாதி த ஒன்லி வே அப்படின்னு டைட்டில். அந்த கான்ஃபரன்ஸினுடைய டைட்டில் ஆசாதி த ஒன்லி வே அப்படிங்கிறது தான் டைட்டில். அந்த டைட்டில் அதாவது என்னன்னா, சுதந்திரம் இதுதான் ஒரே வழி அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அந்த கான்ஃபரன்ஸ்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க பங்கெடுத்துக்கிட்டு ஒரு சில ஒத்து வராத தகாத கருத்துக்களை பேசினாங்க. இவர் கூட இருந்தவர் ஷேக் ஷவுகத் ஹுசைன், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் காஷ்மீர், அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர். அவர் அந்த ப்ரொஃபசரும் இந்த அருந்ததி ராய் மாதிரியே தான் தகாத கருத்துக்களை சொன்னாங்க. அதாவது இந்திய நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை காஷ்மீரை பத்தி பேசினாங்க. குறிப்பா இந்த அருந்ததி ராய் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காஷ்மீர் என்னைக்குமே இந்தியாவினுடைய அங்கம் கிடையாது, அது ஒரு பார்ட்டா இருந்தது கிடையாது. அதனால அந்த காஷ்மீர் மக்களுக்கு விரும்புற மாதிரி சுதந்திரம் தருவதுதான் நல்லது, அதுதான் அமைதிக்கான ஒரே வழி. இத பேச வேற எந்த தீர்வுமே இதுக்கு தீர்வா ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அவங்க. இந்த கருத்து அதாவது ஓப்பனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, காஷ்மீர் இந்தியாவோடது கிடையாது அப்படின்ட்டாங்க. நம்ம சரித்திரத்துல படிச்சது மட்டும் இல்ல, இது மிக 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 உண்மையான சமாச்சாரம். என்ன அப்படின்னா, சுதந்திரத்துக்கு பிறகு 1947 சுதந்திரம் அடைந்தது பாகிஸ்தானும் இந்தியாவும் தனி நாடா பிரிஞ்சது. இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தானா, அது இன்னைக்கு பங்களாதேஷ்னு அறியப்படுது. அப்ப காஷ்மீர் நம்ம கிட்ட தான் இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த அசெஷன் அப்படின்னு சொல்றது மகாராஜா ஹரி சிங் கொஞ்சம் லேட் பண்ணாரு. அதுக்குள்ள அவங்க அந்த மெர்சினரிஸ்னு சொல்லக்கூடியவங்களை வச்சு, பாகிஸ்தான் நேரடியா அந்த போர்னு வரவே இல்லை, மெர்சினரிஸ்ல வச்சாங்க. அவங்க பின்பக்கம் பாகிஸ்தானுடைய ஆர்மி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுல அவங்க கைப்பற்றப்பட்ட இடம் தான் அந்த காஷ்மீர். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, பாக் ஆக்குபைடு காஷ்மீர்னு தான் சொல்றோம். இன்ஃபேக்ட் பாகிஸ்தானே ஒரு கோர்ட் இதுல விசாரணையின் போது பிஓகே எங்க இடம் இல்ல, அது பாகிஸ்தானை சேர்ந்தது இல்லைன்னே சொல்லியிருக்காங்க. அருந்ததி ராய் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அது அப்ப 2010 அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில் ஆட்சி இருந்தது. அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதனால எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இத பத்தி பல இதெல்லாம் அலசல் அனாலிசிஸ்லாம் செஞ்சு, அந்த அருந்ததி ராய் பேர்லயும் ஷேக் ஷவுகத் ஹுசைன் அவர் ப்ரொஃபசர், அவர் பேர்லயும் ஒரு கேஸ் போடுறதாக முடிவு பண்ணி இருக்கிற பாஜக அரசாங்கம் கையில எடுத்தது. இந்த கையில எடுத்த போது என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, UAPA உபா அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, அந்த ஆக்ட், அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது, இது கடுமையான சட்டம். இது
இந்த சட்டத்துல வந்து கேஸ் போட்டு உள்ள போனாக்க வெளியில பெயில் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அந்த சட்டத்தின்படி இவங்க 2 பேர்லயும் கேஸ் போடுறதுக்கு டெல்லியில இருக்கிற இந்த அம்மா டெல்லியில தான் இருக்காங்க. இவங்க வந்து படிச்சது ஃபுல்லும் டெல்லி. அதாவது அருந்ததி ராய் படிச்சது டெல்லி, ஆர்கிடெக்சர் படிச்சாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து தன்னை ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதுக்கான இது, அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து ஆக்டிவிஸ்டா இருந்தாங்க. அதுலதான் அவங்களுடைய கவனம் பரிபூர்ணமா அந்த பக்கம் போயிடுச்சு. அது அதனால அவங்க வந்து அந்த அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இது பண்ணுவாங்க வந்து அவங்க வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசும்போது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தான் ஆதரவா தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வெடிபொருள் வைத்தோ இல்ல வேற எந்த விதத்திலேயோ அப்பாவி மக்களை கொன்றதற்காகவோ இதுக்காகவோ இந்த அருந்ததி ராய் வருத்தம் தெரிவிக்கல. அதுக்கு பதிலா அந்த மாதிரி பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் கெடுதல் செய்பவர்களையும் பொதுமக்களுக்கு மிக மிக ஆபத்தானவர்களையும் கைது செய்த போது இவங்க வந்து அதை வந்து கண்டிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி கைது செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேசி ரொம்ப இந்த ஒரு விஷயத்துலதான் அவங்க பிரபலம் அடைஞ்சது அதிகமா இந்தியால. இந்தியன் தான் இங்கதான் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா டெல்லியில இருக்கிற லெப்டினன்ட் கவர்னர் அவர் வந்து சக்சேனா, ஏகே சக்சேனான்வாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அக்கார்டன்ஸ் அப்படின்வாங்க, அதாவது வழக்கு தொடர்வதற்கான அக்கார்டன்ஸ் பர்மிஷன் மாதிரி அதை கொடுத்துட்டார். அதை கொடுத்த உடனே இந்த ஊபா படி யூஏபிஏஎல் ஆக்ட் படி அதுபடி அவங்கள அரெஸ்ட் பண்ண, இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண உடனே கிளம்பிட்டாங்க எல்லாரும். இந்த அம்மாவுக்கு எங்கேருந்து எப்படி எல்லாம் பணம் வருது அப்படின்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, திருப்பி நான் சொல்றேன், இதுதான் உண்மை, இதுதான் நடக்குது, பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி செய்யறவங்களுடைய விவகாரம் வந்து படபடன்னு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பத்திரிகையிலையும் வெளுத்து கட்டுறாங்க. அப்படியே போட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி என்னமோ வந்து நாட்டே இதுவான மாதிரி பண்றாங்க எல்லாரும். அந்த மாதிரி எல்லாரும் எழுதியிருக்காங்க, எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இவங்களுக்கு எப்படி பணம் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த புக்கை, அந்த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நீங்க யாராவது படிச்சு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒன்றும் பிரமாதமான புக்கு அதுக்கு அப்படின்னு. அந்த புக்கை வந்து ஹார்பர் காலின்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பதிப்பகம் வந்து வெறும் அட்வான்ஸ் மட்டும் 5 லட்சம் பவுண்ட் ஸ்டெர்லிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பவுண்ட் ஸ்டெர்லிங் கிட்டத்தட்ட 100 ரூபாய். 5 லட்சம் அப்படின்னா நீங்க பாத்துக்கங்க, 50 கோடி ரூபாய் ஒரு புஸ்தகத்துக்கு, அதுவும் அட்வான்ஸ். இதை தவிர இந்தியால வந்து பென்குயின் அதை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அவங்க வேற பணம் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க எந்தெந்த மாதிரிலாம். இப்ப வந்து அது வந்து என்ன, அபிஷியலா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது மறைமுகமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க பார்க்கலாம். ஒரு புஸ்தகம் எழுதி ஒரே ஒரு பப்ளிஷர் கிட்ட இருந்து, இங்கிலாந்துல இருந்து, அதை தவிர அந்த ஹார்பர் காலின் கனடால பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, யூஎஸ்ஏல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, அந்த பணம் எல்லாம் வேற தனி. அவங்களுக்கு என்ன கோடிக்கணக்கான ரூபாயில பணம் வருதுன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ்ல நாட்டுக்கு எதிரான எந்த நல்லது நடந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அவங்க ஆளுங்களே தனி. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு இறந்ததுக்கெல்லாம் வருத்தமே தெரிவிச்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்க யாராவது பார்த்திருந்தீங்கன்னா வேணா கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அதுக்காக ஒருவேளை என் கான் பார்வையில இருந்து மறைஞ்சிருக்கலாம், உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் அதை நினைக்க முடியும். சரி, இப்ப இந்த மாதிரி இருக்குல்ல, இவங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த மாதிரி கண்டனங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆச்சரியப்படுவீங்க. முதல்ல எடுத்துக்கிட்டது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பல்லு பிடிங்கின பாம்பு, ஒன்னுத்துக்கும் உதவாதது, அந்த மாதிரி இருக்கு. அதனாலதான் மற்ற குழுக்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம போன இதுலயே பார்த்தோம். அந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அவர் அதுல வந்து கமிஷனர் இருக்காரு, அவர் பேர் வந்து வோல்கர் ட்ரக் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து டிராகோனியன் லா, மிக 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 கொடுமையான சட்டம், அதுல போய் இவங்கள நீங்க இது அதாவது கேஸ் போட்டிருக்கிறது மிக மிக தவறு. ஒரு பாயிண்ட், இவங்களுடைய ஹியூமன் ரைட்ஸ் வந்து நீங்க வயலேட் பண்றீங்க, அத்துமீறீங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்ல, ஃப்ரீடம் ஆஃப் ஆக்டிவிட்டி இல்ல. ரெண்டாவது இன்னும் ஒரு ஸ்டெப் போகல, ரிலிஜனை கொண்டு வரல, அவ்வளவுதான். ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்கள வந்து மிக கடுமையா இந்தியா வந்து உடனடியாக இந்த உபா சட்டத்தின்படி அவங்க மேல கேஸ் போடுறத அவங்களும் சரி, அதாவது அருந்ததி ராயும் சரி, ஷேக் ஷவுகத் ஹுசைன் அவர் மேலேயும் சரி கேஸ் போடுறத தடுத்து நிறுத்தணும், உடனே அதை கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா
இது மெசேஜ் போட்டிருக்காரு இந்தியாவுக்கு, ட்விட்டர்லயும் போட்டிருக்காரு. அதை நீங்க பார்க்கலாம். இதுல காமிக்கிறேன் நான். ஸோ இவரை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் இன்னும் ஆச்சரியம். வழக்கம் போல வந்து அமெரிக்காவிலையும் சரி, கனடாலையும் சரி, யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற பல அதிகாரிகள், பல பிரபலங்கள் எல்லாருமே வந்து, ஓ இது ரொம்ப தப்பு, இது செய்யவே கூடாது, அவங்கள வந்து யூப்பால ரொம்ப மோசமான அந்த சட்டத்தின் மேல அவங்கள அரசு ஆக்ஷன் எதுவும் எடுக்கக்கூடாது, இமீடியட்டா அந்த கேஸ் எல்லாம் டிராப் பண்ணணும், அவங்க ரொம்ப தூய்மையானவங்க, ரொம்ப நல்லவங்க, அப்படி இப்படின்னு வந்து ஹியூமன் ரைட்ஸை பத்தி அவங்க பிரமாதமா எல்லாரும் பேசி எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் போட்ட ட்வீட்டுக்கும் அவங்க அருந்ததி ராய்க்காக பண்ண சப்போர்ட்டுக்காகவும் இந்தியால மற்றும் பல நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு கடுமையான கண்டனமும் விமர்சனமும் செஞ்சிருக்காங்க. அந்த ட்விட்டர் ரிப்ளையோட இதுதான் இது. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, த கார்டியன் ஒரு பத்திரிகை இருக்கு, அது வந்து இங்கிலாந்துல இருந்து வர்ற பத்திரிகை. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேராவே மோடி அப்படின்ட்டாங்க. மோடி வந்து தன்னோட ஆட்சியில வந்து இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட், போயட், ரைட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொதுமக்களுக்கு நலனுக்காக பாடுபடுறவங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கம், அப்புறம் இது ஜேர்னலிஸ்ட், இந்த அதை தவிர வந்து நடிகர்கள், இந்த அதாவது அந்த மாதிரி இது பண்றவங்க எல்லாம் சோசியல் ஆக்டிவிஸ்ட், இவங்க எல்லாரையுமே வந்து அரசுக்கு எதிராக ஏதாவது சொல்லவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வாயை அடைக்கணும்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து முடக்கி போடுறாங்க. அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு தகாத செயல்களில் ஈடுபட்டு எல்லாரையும் வந்து வாயை அடைச்சு உள்ள தள்ளிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது மோடி செய்யறாரு. கடந்த 10 வருஷத்துல இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எல்லாரும் பயப்படுறாங்க, பயத்துல இருக்காங்க. இந்த மாதிரி அந்த கார்டியன் பத்திரிகை கண்ணாபுனான்னு எழுதியிருக்காங்க. அவங்க எழுதி இதுக்கு இப்போ லேட்டஸ்டா இந்த மாதிரி நடந்திருக்கிறது வந்து அருந்ததி ராயும் இந்த ஹுசைன், ப்ரொஃபசர் ஹுசைனும் இந்த மாதிரி ஆயிருக்கு. இதை முதல்ல கைவிடணும், மோடி அரசு கண்டிக்க தகுந்ததுன்னு. இதை விட இன்னொரு வந்து, அதாவது நியூஸ் இன்டர்நேஷனல் ஒருத்தர், அவங்க வந்து இன்னொரு விஷயம் இன்னும் ரொம்ப மோசமா சொல்லியிருக்காங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. மோடி அரசுக்கு பெரும்பான்மையே கிடையாது, தனிப்பட்ட மெஜாரிட்டி லோக்சபால கிடையாது. ஆனாலும் அவர் அதை உணராம இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறாங்க. இதெல்லாம் யாரால வருது பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் தான். இந்திய அரசு, நம்ம நாடு, நம்ம அரசாங்கம், நம்ம மக்கள், அந்த உணர்வே கிடையாது. சரி, இதெல்லாம் ஆச்சா. எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, திருப்பி நான் சொல்றேன். இதே அருந்ததி ராய் மேலையும் இந்த ஷேக் ஷவுகத் ஹுசைன் மேலையும் இந்த கேஸ் போட்டது மிக மிக தவறு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்சிபி சொல்லியிருக்கு, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி சொல்லியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல அதுவும் மகுவா மொய்த்ரா வந்து ஓப்பனாவே இது வந்து மோடி அரசை கண்ணாபுனான்னு திட்டிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாருமே, அதாவது பாஜக இருக்கிற தலைவர்களை தவிர பாக்கி எல்லா தலைவர்களும் வந்து இது தப்பு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்கிற, நாட்டினுடைய பிரிவினையை பேசுறாங்க, பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பா காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய பகுதிங்கிறத மறந்துட்டு அது இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. அது கிடையவே கிடையாதுன்னு அடிச்சு பேசுறாங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவங்களுக்கு வந்து ஆசாதி, அதாவது சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எகென்ஸ்டா போட்ட கேஸுக்கு இவ்வளவு கூத்து நடந்திருக்கு. இந்த அருந்ததி ராய் அவங்க பேசின இதுக்கு இது இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவுல வந்து அவங்களுக்கு பென் பிரிண்டர் அவார்டு அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து புஸ்தகத்துக்கு இல்ல, இவங்க ரொம்ப ஆக்டிவிஸ்டா வந்து சோசியல் இதுல சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து நல்லா செய்யறாங்க, நிறைய விழிப்புணர்வு ஏத்துறாங்க. அதனால அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆக்சுவலா இது வந்து ஹெரால்டு பிரிண்டர்னு ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினவர், அவருடைய ஞாபகார்த்தமா இந்த பிரிண்டர், பென் பிரிண்டர் பிரைஸ் வச்சிருக்காங்க. அது வந்து பெரிய புக்கெல்லாம் இல்ல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பிரபல எழுத்தாளர்கள், அதாவது சோசியல் இது, அதாவது என்விரான்மெண்ட், இந்த பென் பிரிண்டருடைய அவார்டுக்கு வந்து பென் பிரிண்டர் பிரைஸ், அது பிபிபின்னு, அதனுடைய முக்கிய குறிக்கோளே வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் வந்து சமூக அக்கறை, அந்த மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், மற்ற எல்லாம் வரிசையா கீழே ஒரு 10-15 லிஸ்ட் வரும். அந்த அவார்டு வேற இப்ப இவங்களுக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. இதனாலதான் அவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு பக்கம் அவார்டு கிடைச்சிருக்கு, இன்னொரு பக்கம் உப்பா உடைய இது வரப்போகுது, கேஸ் வரப்போகுதுங்கிறதுனால எல்லாரும் ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க. எனக்கு வந்து இதை ஏன் எடுத்தேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரி பிரிவினைவாதிகளை இப்பதான் நம்ம வந்து ஒரு வீடியோல பார்த்தோம். கனடா அதிபர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அஞ்சலி செலுத்துறாரு பிரிவினைவாதி, காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்காக. இப்ப இந்தியாலேயே அதே மாதிரி ஆரம்பிச்சிருந்தா
இந்த மாதிரி பிரிவினைவாதிகளுக்கும் மோசமான காரியங்களை செஞ்சு அப்பாவி மக்கள் இறக்கும்படியாக செய்யறவங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஆதரவு அப்படின்னா இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்கள என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, சார் இந்த திபெத்தை பத்தி போட்டிருந்த வீடியோல தான் அது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கமெண்ட். என்னன்னா, சார் நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க சைனா திபெத்தை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்தியாவுக்கு ஆபத்துன்னு, நாளைக்கு அதே அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலும் ஆபத்துன்னா ஒரே குழப்பமா இருக்கு சார், என்ன சார் செய்யறது அப்படின்னு. அது குழப்பம் தான். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறதே அப்படிதான். யாரையுமே நீங்க நம்ப முடியாது. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். நான் அதுல இந்தியா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு எது சாதகமா இருக்கோ அந்த நிலைப்பாடத்தான் எடுப்பாங்க. அதாவது இப்ப இருக்கிற அரசு தொடர்ந்தால் அடுத்த அரசு வந்தது என்ன, அவங்க யாருக்கு ஆதரவா இருப்பாங்க அது பத்தி பேச்சே கிடையாது. அதை பத்தி நான் சொல்லவும் முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா இந்த அரசு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா நலனுக்கு எது அமெரிக்கா ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஏதாவது இதுவா இருக்கா, அப்படிதான் அந்த மாதிரி இருந்தா தான் உதவி. இல்லைன்னா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ ஆச்சு சைனா வச்சு அடிச்சுக்கோங்க, திபெத்தாச்சு நடுவில் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது என்னுடைய. ஆனால் கண்டிப்பா இதுல அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கணும். இது இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த சினிமா உள்ள ஒரு வசனம் வரும், லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல டர்ன் பண்ணிடுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் இந்தியா பண்ண போகுது. நீங்க வேணா பாருங்க, பிஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க பிஓகே எடுக்க போறோம், பிஓகே எடுக்க போறோம். கடைசியில பாத்தீங்கன்னாக்கா தைவானுக்கு என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கோ அது மாதிரி திபெத் ஆக்கி விட்டுருவாங்க இந்தியா. அவங்களுக்கு புரியவே புரியாது. அது பயங்கர ஜியோ பாலிடிக்ஸே. நம்ம எதை எதிர்பார்க்கணுமோ அது நடக்காது. அதுக்கு எதிர்மாறா நடக்கிறதுக்கு பேர் தான் ஜியோ பாலிடிக்ஸ். அது மாதிரி தான் இருக்கும். அது சரி. இப்ப இந்த அருந்ததி ராய் விஷயத்துல நான் இவ்வளவு பார்த்தோம்ல, இது மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து வர பிரஷர், அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, இதை பொண்ணா அப்படி கை முறுக்கிறது பாக்குறது எல்லாம் இது புதுசு ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த லிக்கர் கேட் ஊழல்லையும் இதுலயும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாங்க, முதல்ல அமெரிக்கா அங்கேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, ஜெர்மனி கூப்பிட்டு இது மாதிரி செய்யக்கூடாது, நீங்க இந்தியா எல்லாரையும் அதுவும் எலெக்ஷன் டயத்துல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே இல்ல, ஃப்ரீ எலெக்ஷன் கிடையாது, ஃபேர் எலெக்ஷன் கிடையாது, லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கமெண்ட்லாம் அடிச்சு இந்த இடத்துல அவர் என்னமோ வெளியில விடுன்னா, நீ யாரு வெளியில விடுறன்னு சொல்றதுக்கு? எங்க நாட்டுல சட்ட திட்டங்கள் இருக்கு, அவருக்கு ஊழல் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரோ இல்ல சிபிஐயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கோர்ட் இருக்கு, இங்க எல்லா சட்டமும் இருக்கு, அது கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்ல என்ன முடிவு பண்றாங்களோ அதுபடி எடுத்துட்டு போறாங்க. நீங்க யாரு எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, யாரை அரெஸ்ட் பண்ணணும் யாரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? அதனால வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்காவாகவே இருந்தாலும் நமக்கு நட்பு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். யாருமே நட்பு கிடையாது. இந்தியாவுக்கு இந்தியா மட்டும்தான், இந்திய மக்கள் தான் நட்பு. இந்திய அரசியல்வாதிகள்ல கூட சில பேர் நட்பு கிடையாது. ஆனா அவங்கள சார்ந்தவங்க மக்கள்ல கூட சில பேர் நட்பா இல்லாம தான் இருக்காங்க. எல்லாமே நம்ம நாட்டுக்கு எதிராக எத்தனையோ பேர் செயல்படுறாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது புதுசு கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி யுஎஸ்லயோ அமெரிக்கா தலையிட்டு இருந்ததோ ஜெர்மனி தலையீடு இருந்த போதோ ஒரே வார்த்தை, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து அந்த நாட்டினுடைய அதிபர் இது கூப்பிட்டாங்க, அம்பாசடரை கூப்பிட்டாங்க, என்வாயை கூப்பிட்டு சொன்னாங்க, உன் வேலையை பார்த்துட்டு மரியாதையா போ, உன் முதுகு பின்னாடி 1000 அழுகு இருக்கு, நீ இங்க என்னத்தை அங்க போன எலெக்ஷன் நீ ஜெயிச்சதே தகுடுதத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கால அமெரிக்கால, ட்ரம்ப்போட தோல்விக்கு காரணம். அதை பத்தி எல்லாருக்குமே உலகமே தெரியும். அது தவிர இப்ப பலஸ்தீனத்துல என்ன பெருசா ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நியாய தர்மத்தை பத்திலாம் எங்களுக்கு தெரியும், எங்க கிட்ட இல்ல தர்மம், உலகத்துக்கே நாங்க தர்மத்தை போதிச்சவங்க, நீ யார சொல்றதுக்குங்கிற மாதிரி விரட்டி அடிச்சிட்டாங்க. இல்லைன்னா பொட்டி கட்டிட்டு எம்பசி க்ளோஸ் பண்ணிட்டு போங்கிற மாதிரி பேசு, இது நயா இந்தியா அப்படின்னு சொல்லியே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இப்பவுமே வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த எப்பவும் போல இந்த ரன்தீர் ஜெய்ஸ்வால், ஏன்னா அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் ட்விட்டர்ல இதுல எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு, நன் ஆஃப் யுவர் பிசினஸ், நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியமே இல்லை, ஹியூமன் ரைட்ஸ் அது இதெல்லாம் இது உங்களுக்கு. ஹியூமன் ரைட்ஸ் எவ்வளவு ஆப்பிரிக்கால ஒன்றும் இல்லை, மெலோனி சொன்னாங்கல்ல, ஆப்பிரிக்கால பிரான்ஸும் யூஎஸ்ஏவும் இந்த நிஜர் அப்புறம் மாலி புர்கினா ஃபசோ எல்லா இடத்துலயும் நீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் முதல்ல கவனிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்கும் நமக்கு. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.